ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். நம்ம கொஸ்டின் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம். கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, கிரியேட் அ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் யூசிங் டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் பட்டன் கண்ட்ரோல் டு அலோ யூசர்ஸ் டு சப்மிட் தேர் டீட்டெயில்ஸ். ஓகேவா? டெக்ஸ்ட் பாக்ஸும் பட்டனும் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ராவாக லேபிள்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம் தான். இந்த கொஸ்டினுக்கான ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளோட விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறோம். நம்ம ஆல்ரெடி சிம்பிள் HTML பேஜ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம ப்ரோக்ராமை ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் பண்ண போகிறோம். நான் லாகின் வச்சுருக்கேன். நான் வேணா நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு இது எக்ஸாம்பிளுக்கு லாகின்னே வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களோட எக்ஸாமில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கூட வச்சுக்கோங்க. இந்த நேமில் எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. நான் டிசைன் வியூக்கு போய்க்கிறேன். இப்போ எனக்கு வேண்ட சிம்பிளான கண்ட்ரோல்ஸ்லாம் எல்லாமே நான் இப்போ எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஸ்டாண்டர்ட் இங்கே இருக்குதா? ஸ்டாண்டர்டில் தான் எடுக்கணும். ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல்ஸ் அதுதான் ASPX ஃபைலுக்கான, அதாவது .NET-க்கான கண்ட்ரோல்ஸ். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்னென்ன வேணும்? ஒரு பட்டன் வேணும். பட்டன் எடுத்து வச்சுட்டேன். பட்டனுக்கு முன்னாடி ஸ்பேஸ் விடணும்னா நான் ஆக்சுவலி இப்போ நான் ஏதாவது நம்மளோட மவுஸை கர்சரை நவுத்தணும் அப்படின்னா, இப்போ நான் எங்கேயாவது கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் கர்சர் இங்கே தான் நிற்கிது. நான் அப் ஏரோ மார்க் கிளிக் பண்ணேன்னா அந்த பட்டனுக்கு முன்னாடி போயிடுச்சு. ரைட் சைடு ஏரோ மார்க் கிளிக் பண்ணால் பட்டன் செலக்ட் ஆகுது. மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணால் பட்டனுக்கு அங்கிட்டு கர்சர் வந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஏதாவது டைப் பண்ணேன்னா பட்டனுக்கு அங்கிட்டு டைப் ஆகுது. அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. நான் பட்டனுக்கு முன்னாடி கர்சர் வச்சுக்கிட்டு என்டர் கிளிக் பண்ணுறேன். ஏன்னா பட்டன்ன்றது கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ பட்டன் செலக்ட் பண்ணியிருக்கேன். பட்டனுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன். இதில் டெக்ஸ்ட் எனக்கு பட்டன் சொல்லி வேணாம், நான் சப்மிட் சொல்லி வச்சுக்கிறேன். சப்மிட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். என்டர் கிளிக் பண்ணால் இங்கே வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் நம்மளுக்கு வேண்ட டெக்ஸ்ட் பாக்ஸ்லாம் எடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே லேபிள்ஸ் இருக்குது. லேபிள்ஸ் வச்சுட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுக்கிறேன். லேபிள்ஸ் நான் ஃபார் எக்ஸாம்பிள் லேபிளுக்கு வேல்யூஸ் டெக்ஸ்ட் மாற்ற போகிறேன். லேபிளுக்கு என்ன கொடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் லேபிளுக்கு நேம் கொடுக்கலாம். நேம். ஓகே, நான் இந்த லேபிளே காப்பி பண்ணிக்கிறேன். லேபிள் கிளிக் பண்ணிட்டேன், நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு நான் ஜஸ்ட் லேபிளை கிளிக் பண்ணியிருக்கேன். காப்பி கண்ட்ரோல் C கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி கண்ட்ரோல் X ப்ரெஸ் ஆகிடுச்சு. நான் Z கொடுத்துட்றேன். கண்ட்ரோல் C கொடுக்குறேன். காப்பி. நான் அகெயின் பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கண்டினியூஸாக அந்த லேபிள் பிரிண்ட் ஆகும். சேம் டெக்ஸ்ட் இருக்க லேபிள்ஸ். நான் இந்த லேபிள் ஃபர்ஸ்ட் லேபிள் செலக்டாக இருக்குங்க. நான் நெக்ஸ்ட்டு ரைட் ஏரோ மார்க் கிளிக் பண்ணுறேன். இப்போ அந்த கர்சர் நவுந்ததை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் என்டர் கிளிக் பண்ணால் அடுத்தது இங்கே வந்துருச்சு. ரைட் ஏரோ மார்க் செலக்ட் ஆகுது. திருப்பி ரைட் ஏரோ மார்க் கர்சர் நவுறுது. என்டர். ரைட் ஏரோ மார்க், ரைட் ஏரோ மார்க், என்டர், ரைட் ஏரோ மார்க், ரைட் ஏரோ மார்க், என்டர். ஓகே, நான் இதுக்கான வேல்யூஸ்லாம் மாற்றிக்கிறேன். இப்போதைக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் கொடுக்குறேன். ஏஜ். அடுத்து குரூப் வச்சுக்கலாம். பிளட் குரூப். பிளட் குரூப் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் டி நம்பர். டி நம்பரா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்? ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஏதாவது கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். இல்லை இப்போதைக்கு நான் சிம்பிளாக 4 மட்டும் வச்சுக்கிறேன். நம்ம லேபிள்ஸ் கிரியேட் பண்ணுவோம். இப்போ நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே இருக்குது கீழே ப்ராப்பர்ட்டியில். டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் தூக்கி இங்கே வச்சிடுறேன். இதை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். அதை நான் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணேன். கண்ட்ரோல் C காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அலைன்மெண்ட் கொஞ்சம் நல்லா இல்லை. நான் அலைன்மெண்ட் மட்டும் கொஞ்சம் நல்லா நீட்டாக பண்ணணும். அதனால நான் அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணுறேன்னா ஸ்பேஸ் பார். அலைன்மெண்ட் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இந்த
ஏஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி எப்படி இருக்கும், அதாவது அதோட ஐடி ஆக்சஸ் டெக்ஸ்ட் ஒரு நிமிஷம் ஐடி எக்கானமே ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கேன். ஐடி கீழே கொடுத்துருக்காங்க. நம்மளோட லேப்ல மேபி மேலேயே இருக்கும். ஐடி வந்து நம்ம வேணா இந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லாட்டி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். வந்து இப்போ ஏஜ்னு செலக்ட் பண்ணியிருக்கேன்னா ஏஜிஇ அண்டர்ஸ்கோர் எல்பி. எல்பி வந்து லேபிளோட ஷார்ட் ஃபார்ம். நம்மளுக்கு புரியுற மாதிரி என்ன வேணா வச்சுக்கலாம். ஐடி நேமுக்கு பார்த்தோம் அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன், ஏஎம்இ அண்டர்ஸ்கோர் எல்பி. பிளட் குரூப் வந்து சிம்பிளாக நான் பிஜின்னு வச்சுக்கிறேன், பிஜி அண்டர்ஸ்கோர் எல்பி. இந்த மாதிரி நான் எல்லாத்துக்கும் ஐடி கொடுத்துட்றேன். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு நான் ஆர்ஜி அண்டர்ஸ்கோர் எல்பின்னு கொடுத்துருக்கேன். இப்போ அதே டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும். டெக்ஸ்ட் பாக்ஸ் 1க்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நேம்க்கான டெக்ஸ்ட் பாக்ஸ், அதனால் என்ஏஎம்இ அண்டர்ஸ்கோர் டிவி டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து டிவின்னு கொடுத்துருக்கேன். இதே மாதிரி மற்ற எல்லாத்துக்கும் வந்து அந்த ஐடி கொடுத்துருக்கேன். ஐடி கொடுத்துட்டு நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜுக்கு வந்து ஏஜ் அண்டர்ஸ்கோர் டிபி, பிளட் குரூப்க்கு பிஜி அண்டர்ஸ்கோர் டிபின்னு கொடுத்துருக்கேன் ஐடி. இங்கே வந்து இதுக்கான ஐடி பார்த்தீங்கன்னா ஆர்ஜி அண்டர்ஸ்கோர் டிபின்னு கொடுத்துருக்கேன். இப்போ பட்டனுக்கு வந்து நான் ஐடி கொடுத்துக்கிறேன். பட்டன் ஒன்று இருக்குது எனக்கு பிடிக்கல, அதனால நான் சப்மிட் பிடின்னு கொடுத்துக்கிறேன். பிடி ஃபார் பட்டன். ஓகே, இப்போ வந்து நான் எல்லாத்துக்கும் ஐடி கொடுத்துட்டேன், எல்லாமே கொடுத்துட்டேன். நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபார்மில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து சப்மிட் ஆகிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணணும். ஓகேவா? சப்மிட் ஆகிற மாதிரி செட் பண்ணால் அந்த இது சப்மிட் எங்கே சப்மிட் ஆகணும், நம்ம டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் பண்ணுற மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளோட 3வது ப்ரோக்ராமுக்கு யூஸ் ஆகும். 3வது ப்ரோக்ராம் என்னென்னா ஏடிஓ கான்செப்ட். அது வந்து டேட்டா பேஸ் வந்து ஸ்டோர் பண்ணணும், ரிட்ரைவ் பண்ணணும். இது ரெண்டத்தையும் நம்ம இந்த ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேயே பண்ணிடலாம். அதனால் நான் இந்த சப்மிட் பட்டனுக்கான ஆன் கிளிக் ஃபங்க்ஷன், அதாவது இந்த பட்டன் கிளிக் பண்ணால் இந்த டேட்டாலாம் வந்து டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகணும்னு சொல்லி நான் வந்து கொடுக்க போகிறேன். அப்போ அதுக்கு இந்த மாதிரி நான் ப்ரோக்ராம் கொடுக்கணும். அப்போ நான் முன்னாடியே வந்து ஆல்ரெடி டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதனால் இந்த ப்ரோக்ராம், இந்த செகண்ட் ப்ராப்ளமை இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்குவோம். தேர்ட் ப்ராப்ளமில் நம்ம டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுவோம், டேட்டா பேஸ்லேருந்து ஷோ பண்ணுறது எல்லாம் பண்ணுவோம். அப்படியே வந்து இந்த செகண்ட் ப்ராப்ளம்க்கான ப்ரோக்ராமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.